ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்றைக்கி நம்ம மொபைலில் இருக்க அன்வான்ட் ப்ளோட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது என்ன ப்ளோட்வேர்ஸ்? ப்ளோட்வேர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மொபைலில் ஒரு சில ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது, அதை நம்ம யூஸும் பண்ண மாட்டோம். அது மாட்டும் நம்ம மொபைலில் ஒரு ஓரமாக கிடக்கும். அதனால் என்ன பிரச்சனைனா, நம்மளோட ஸ்டோரேஜை அது ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுக்கும், நம்மளோட பேட்டரியை அது ஒரு பக்கம் கன்சியூம் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸ்க்கு பேர் ப்ளோட்வேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த OS நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த OSக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் விண்டோஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே வந்து இதை வந்து அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் திருப்பி டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. டவுன்லோட் பண்ணதை இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணி CMDன்னு கொடுங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும் இந்த லொக்கேஷனில். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த மொபைலில் இருக்கிற ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த மொபைல் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இந்த ஃபோனில் தான் வந்து ப்ளோட்வேர்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நார்மலாக எல்லா ஃபோன்லேயுமே வந்து அபவுட் ஃபோனில் தான் வந்து பில்ட் நம்பர் இருக்கும். ஸோ பில்ட் நம்பர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீ டேப் பண்ணிங்கனாக்கா யுவர் டெவலப்பர் நவ் அப்படி சொல்லி வரும். நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பர் ஆகிங்கனாக்கா யுவர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி ஒன்று எனேபிள் ஆகிருக்கும். இது பெட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே சர்ச்சில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்னாக்கா அங்கே போயிட்டு இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு USB டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அது டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப் இல்லை PCயிலேருந்து USB வழியாக உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ADB டிவைசஸ்ன்னு கொடுங்க. இப்படி கொடுத்த உடனே உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் ஆகிருக்க டிவைஸோட லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து க்ரோம் போங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், OpenGL-EXE. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஃபைலை ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் டூலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்குள்ளே தூக்கி போட்டுருணும். ஸோ இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் டூல். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஜஸ்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணனாக்கா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து Poco X2 அப்படின்னு சொல்லி அதுவே காமிச்சிருச்சு. இந்த ஃபோனில் இருக்கிற ப்ளோட்வேர்ஸை தான் நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த ப்ளோட்வேர்ஸ் மட்டும் தான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன் நான். உங்களுக்கு என்னென்ன ப்ளோட்வேர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ரெக்கமெண்டட் இருக்குல்ல, இதை வந்து ஆல்னு கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாமோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இதையும் வந்து ஆல் பேக்கேஜஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலர் தான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டேரெக்டாக எந்த ஒரு அப்ளிகேஷனோட நேமுமே வந்து டேரெக்டாகவே கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு வந்து MIPay வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஆனால் இங்கே டேரெக்டாகவே MIPayக்கான பேரே கொடுக்கல. ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பேக்கேஜ் நேம் வியூவர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூசர் அப்ளிகேஷனில் இப்போ நான் வந்து MIPay வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். MIPayயோட பேக்கேஜ் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ MIPay இது இருக்குது. இதோட பேக்கேஜ் நேம் வந்து com.mipay.wallet.in. ஸோ அதை அப்படியே டைப் பண்ணலாம். ஓகே, இப்படி கொடுத்தவொடனே வந்துருச்சு. இப்போ இதை ஜஸ்ட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கேயுமே போயிடுச்சு அது. இப்போ உள்ளே போய் செக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ப்ளோட்வேரில் 4 அப்ளிகேஷன் இருந்துச்சு, இப்போ வெறும் 3 தான் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கெட் ஆப்ஸ், இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இதோ இருக்குது com.xiaomi.mipix. ஓகே, இதோ இருக்குது. இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போது. ஓகே, இங்கேருந்தும் போயிடுச்சு. அங்கே அன்இன்ஸ்டால் கொடுத்தவொடனே இங்கேருந்தும் போயிடுச்சு. இப்போ உள்ளே போய் செக் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ளோட்வேர்ஸில் இருந்த 2வது அப்ளிகேஷனும் போயிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்க அன்வான்ட் ஆப்ஸ் எதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டோரேஜும் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.